Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த கன்சைன்மெண்ட் இதை வச்சு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படி கன்சைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிற சம் நமக்கு டோட்டலாகவே அப்நார்மல் லாஸு, க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு சம். பிகாஸ் ப்ரீவியஸ் இந்த சம்ஸ் நீங்கள் இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா பிஃபோரில் இருக்கிற சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 ஷர்ட்ஸ் வேர் கன்சைன்டு பை ரைசதா அண்ட் கம்பெனி ஆஃப் டெல்லி. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங்கில் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சைனார் யார், கன்சைனி யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்சைன்டு பை ரைசதா அண்ட் கோ. ஸோ இங்கே ரைசதா அண்ட் கோ தான் கன்சைன் பண்ணுறாங்க. அதனால் கன்சைனார் ரைசதா அண்ட் கோ ஆஃப் டெல்லி டு ஜிங் ஆஃப் டோக்கியோ. ஜிங் ஆஃப் டோக்கியோ கன்சைனி. பிகாஸ் யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க தான் கன்சைனி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் பேசிக்ஸ் வீடியோவில். ஸோ இந்த ஜிங் ஆஃப் டோக்கியோ கன்சைனி. இதில் ரைசதா அண்ட் கோ டைரெக்டாக என்னென்ன காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 ஃப்ரைட் டு 7,500 இன்சூரன்ஸும் அவங்க டைரெக்டாக இன்கர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 500 ஷர்ட்ஸ் டேமேஜ்டு பை ஃபயர், டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ 500 ஸ்டாக் மொத்தமாக லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது என்னது பை ஃபயருன்ட்டாங்க. ஃபயருங்கிறது நார்மல் லாஸ் கிடையாது. ஸோ இந்த 500 ஷர்ட்ஸ் அப்நார்மல் லாஸ் வேல்யூ கொடுக்கல. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், 500 ஷர்ட்ஸுக்கான லாஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதான் முக்கியம். ஜிங் டுக் டெலிவரி ஆஃப் ரிமைனிங் ஷர்ட்ஸ் அண்ட் பெய்டு 72,000 ஆன் கஸ்டம் டியூட்டி. மிச்சம் இருக்கிற அந்த 5,000ல் 500 போச்சுன்னா 4,500 ஷர்ட்ஸுக்கு 72,000 கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணியிருக்காரு. யார்? ஜிங்கு கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணிட்டார். அடுத்து ஜிங் ஹேட் அ பேங்க் டிராஃப்ட் டு ரைசதா அண்ட் கோ டு ஃபார் 250,000 அஸ் அட்வான்ஸ் பேமெண்ட். 250,000 அட்வான்ஸ் கொடுத்துட்றாரு. யார்? ஜிங்க் ரைசதா அண்ட் கோக்கு 4,000 ஷர்ட்ஸை 500 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு 10,000. என்ன எக்ஸ்பென்ஸ்னால் குடோன் ரெண்ட் அண்ட் அட்வென்ச்சர். ஹீ இஸ் என்டைட்டில் டு கமிஷன் 5%. அவர் விற்று கொடுத்ததுக்கான கமிஷன் அமௌண்ட் 5%. ஆஃப் த கஸ்டமர் டு ஹூம் த குட்ஸ் வேர் சோல்ட் ஆன் கிரெடிட் குட் நாட் பே த காஸ்ட் ஆஃப் 25 ஷர்ட்ஸ். ஒரு கஸ்டமர் அந்த ஜிங் அண்ட் கோ ஜிங் ஆஃப் டோக்கியோ வித்த ஷர்ட்டுக்கு 25 ஷர்ட்டுக்கு அவரால் பணம் கொடுக்க முடியல. ஸோ அந்த 25 ஷர்ட் பேட் டெட் ஆயிடுச்சு. ஸோ அது கொடுக்க முடியல. என்ன கேட்குறாங்க? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் கேட்குறாங்க. அப்புறம் அக்கௌண்ட் ஆஃப் ஜிங் இன் த புக்ஸ் ஆஃப் ரைசதா அண்ட் கம்பெனி. ஸோ கன்சைனாரோட புக்கில் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டும் கன்சைனியோட அக்கௌண்ட்டும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நத்திங் வாஸ் ரெக்கவர்ட் ஃப்ரம் த இன்சூரன்ஸ். அந்த டேமேஜ் ஆச்சுல அப்நார்மல் லாஸு, அப்புறம் இந்த 25 ஷர்ட்ஸ் பேட் டெப்ஸ் எல்லாம் நமக்கு லாஸு. அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கலை. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா அந்த அமௌண்ட்டை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த லைன் கொடுக்கலைன்னா இன்சூரன்ஸ் கிளைம் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் நம்ம போன வீடியோவில் நான் ஜேர்னல் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஜேர்னல் வீடியோவை வச்சும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு 2 குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன நடக்குது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பே வரலாம். ஃபஸ்ட்டு ரைசதா அண்ட் கோ ஜிங் ஆஃப் டோக்கியோக்கு குட்ஸை கொடுக்குறாரு. ஸோ 5,000 ஷர்ட்ஸ் கொடுக்குறாரு. ஒரு ஷர்ட்டோட விலை 375 ருபீஸ். ஸோ 5,000 × 375 2 குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டார். என்னென்ன அமௌண்ட் அவர் பே பண்ணியிருக்காரு? 50,000 ரூபா ஃப்ரைட் டு 7,500 ரூபா இன்சூரன்ஸும் பே பண்ணியிருக்காரு. ஸோ டூ பேங்க். ஏன்னா ரைசதா அண்ட் கோக்கு பணம் வெளியே போகுது. வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அதனால 2 பேங்க்கு ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ். அடுத்து டியூரிங் த டிரான்சிட் 500 ஷர்ட்ஸ் வேர் டேமேஜ்டு. ஸோ இந்த 500 ஷர்ட்ஸ் வேர் டேமேஜ்டுங்கிறது அப்நார்மல் லாஸ் நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம். அடுத்து ஜிங் டுக் டெலிவரி ஆஃப் ரிமைனிங் ஷர்ட்ஸ் அண்ட் பெய்டு 72,000 அஸ் கஸ்டம் டியூட்டி. இப்போ அவர் யார்? நம்ம கன்சைனி எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காரு. என்ன எக்ஸ்பென்ஸ்? 72,000. எதுக்காண்டி? கஸ்டம் டியூட்டிக்காண்டி. ஸோ 2 ஜிங் அக்கௌண்ட். ஏன்னா ஜிங் இன்கர் பண்ணதுனால 2 ஜிங் அக்கௌண்ட்டு. என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காருன்னா கஸ்டம் டியூட்டி ஒரு 72,000 ரூபா, குடோன் ரெண்ட் ஒரு 10,000 ரூபா, அப்புறம் கமிஷன் ஒரு 5%. ஸோ 5% ஆன் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ? 4,000 ஷர்ட்ஸ் அட் 500 ஈச்சுன்னு பார்த்தோமா? அதனால் 4,000 × 500 × 5%. ஸோ 1,00,000 ரூபா இவருக்கு கமிஷன். அடுத்து
இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன என்ட்ரிஸ் வருதுன்னா, அதை அவர் சேல் பண்ணியிருக்காருல்ல, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4000 ஷர்ட்ஸை விற்றுருக்காரு. 500 ஷர்ட்ஸ்க்கு வந்து பணம் வந்துருச்சு. ஆனால் அதில் 25 ஷர்ட்டுக்கு பணம் வரலை. ஸோ அந்த 25 ஷர்ட்டுக்கான ருபீஸ் நமக்கு உள்ளே வரல. ஸோ 3975 விச் மீன்ஸ் 4000 minus 25, 3975 ருபீஸ் இன்ட்டு 500 ருபீஸுங்கிறது ஒரு ஷர்ட்டோட விலை. ஸோ இன்ட்டு 500 போட்டால் இது வந்து நமக்கு உள்ள ஜிங்குக்கு உள்ளே வருது. ஏன்னா ஜிங்கு தானே விற்றுருக்காரு. ஸோ ஜிங்குக்கு உள்ளே வருது. அடுத்து மீதி இருக்கிற அந்த 25 ஷர்ட் என்ன ஆகும்னா டெட்டார்ஸ் ஆயிரும். ஏன் டெட்டார்ஸ் ஆயிரும்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கல, ஆனால் ஷர்ட் போயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? கிரெடிட் சேல்ஸ்னு அர்த்தம். அதனால பை கன்சைன்மெண்ட் டெட்டார்ஸ் வராங்க. எவ்வளோ ஷர்ட்ஸு? 25 இன்ட்டு ஒரு ஷர்ட்டோட விலை 500 ரூபாய். ஸோ இந்த கன்சைன்மெண்ட் டெட்டாருக்கு வந்து ஏன் வந்து ஒரு சைடோட நிப்பாட்டாமல் இன்னொரு சைடில் என்ட்ரி போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்சைன்மெண்ட் டெட்டார் வந்து 500 ஷர்ட்டுக்கு வந்து 25 ஷர்ட்ஸுக்கு குட் நாட் ரீபே, பணம் கொடுக்கவே இல்லை. பணம் கொடுக்கவே இல்லைன்னா அக்கௌண்டிங் டேர்ம் என்ன? அதுக்கு பேர் பேட் டெட். பேட் டெட்டுங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். அதனால கன்சைன்மெண்ட் டெட்டாரில் பேட் டெட் வந்து 12,500. அதனால தான் இந்த இடத்துல வந்து கன்சைன்மெண்ட் டெட்டார்ஸ் வராங்க. இப்போ நமக்கு வந்து இன்னும் என்ட்ரி பண்ணாத விஷயம் என்ன? 500 ஷர்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு, அப்நார்மல் லாஸ். அந்த அப்நார்மல் லாஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அப்நார்மல் லாஸ் வந்து 500 ஷர்ட்ஸு. மொத்தம் எத்தனை ஷர்ட்ஸு? 5000 ஷர்ட்ஸு. ஸோ 500 by 5000 நம்ம மொத்தமே நமக்கு அப்நார்மல் லாஸ் கிடையாது. அதில் 500 ஷர்ட் தானே அப்நார்மல் லாஸ் ஆகிருக்கு. ஸோ 500 by 5000 இன்ட்டு என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பார்ல. ஏன்னா வந்து அப்நார்மல் லாஸ் எப்போ நடக்குதுன்னு பாருங்கள், அதுதான் நமக்கு இங்கே முக்கியம். டியூரிங் த டிரான்சிட். டியூரிங் த டிரான்சிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்சைனார் வந்து கன்சைனிக்கு பொருள் அனுப்பியிருப்பார்ல, அந்த ட்ராவலிங் டைம் இருக்கும்ல, அந்த ட்ராவலிங் டைமில் தான் வந்து குட்ஸ் லாஸ் ஆகிருக்கு. ஸோ கன்சைனி கைக்கு இன்னும் குட்ஸ் வந்து சேரவே இல்லை. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா கன்சைனி ரிசீவே பண்ணல. கன்சைனி ரிசீவே பண்ணாதப்ப எப்படி வந்து கன்சைனி பொறுப்பாக முடியும் ஒரு அசட்டுக்கு? அதனால அப்நார்மல் லாஸோட அமௌண்ட் வந்து ஒன்லி கன்சைனார் எக்ஸ்பென்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அதனால ஆக்சுவல் வேல்யூ 18,75,000. ஏன்னா குட் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 18,75,000. அது கூட கன்சைனார் பண்ண எக்ஸ்பென்ஸ் என்னென்னா ஃப்ரைட் இன்சூரன்ஸ் மட்டும். அதை ஆட் பண்ணிங்கன்னா 19,32,500 வரும். அந்த 19,32,500க்கு தான் வந்து மொத்தம் 5000 ஷர்ட்டுக்கு தான் 19,32,500. ஏன்னா அவர் 5000 ஷர்ட் அனுப்புறதுக்கான எக்ஸ்பென்ஸ் தான் 19,32,500. அதில் 500 லாஸ் ஆயிருக்கு. ஸோ 5,000க்கு 19,32,500னா 500க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த 1,93,250 அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து அப்நார்மல் லாஸ். இப்போது இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மிச்சம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அப்நார்மல் லாஸை நம்ம அக்கௌண்ட் பண்ணியாச்சு. ஆனால் ஃபுல்லாக விற்று முடித்தோமா தெரியலை. எவ்வளோ விற்று முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது போக நம்ம கையில் அல்டிமேட்டாக க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம்ல, அதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். அதுதான் பை ஸ்டாக் ஆன் கன்சைன்மெண்ட். அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டோட்டலாக 18,75,000 வேல்யூ, அதில் 57,500 எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க. 19,32,500 வந்துருச்சு. அதில் எவ்வளோ அப்நார்மல் லாஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம், 1,93,250 லாஸ் ஆயிடுச்சு. இதோட முடியலை. கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் பண்ண மாதிரி இப்போ கன்சைனி எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த கன்சைனி எக்ஸ்பென்சஸ் பண்ணது தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72,000. 72,000 எப்படி வந்துச்சு? இந்த கஸ்டம் டியூட்டி பே பண்ணியிருக்காரா, அந்த 72,000. ஏன் வந்து குடோன் ரெண்ட்டையும் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் எடுக்கலைன்னா கன்சைனியோட எல்லா எக்ஸ்பென்சஸையும் எடுக்கக்கூடாது. இது வந்து ஏன்னு யாருமே கேட்டக்கூடாது. கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங்லேயே சொல்லிட்டாங்க, ஒன்லி நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கன்சைனி மட்டும்தான் எடுக்கணும். குடோன் ரெண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து குடோனில் வச்சு தான் நம்ம சேல் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் ப்ராடக்ட்டை விற்கிறப்ப நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ரெக்கரிங். ஆனால் கஸ்டம்ஸ் டியூட்டி பெய்டு எப்போ? ப்ராடக்ட் உள்ளே வர்றப்போ ஒரே ஒரு தடவை தான் அந்த கஸ்டம் டியூட்டி பெய்டு இருக்குது. அதனால தான் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி பெய்டு வந்து நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ அந்த நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டா 4,500 ஷர்ட்டுக்கான விலை கிடச்சிருச்சு. ஏன் 4,500? மொத்தம் 5,000ல் 500 அப்நார்மல் லாஸ் ஆயிடுச்சு. அதனால 4,500 ஷர்ட்டுக்கான விலை கிடச்சிருச்சு. இப்போது க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ 18,11,250ங்கிறது டோட்டல் வேல்யூ. அது எத்தனை ஷர்ட்டோட வேல்யூ? 4,500 ஷர்ட்டோட வேல்யூ இன்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 5,000 கன்சைன்மெண்ட் ஆயிருக்கு. 500 அப்நார்மல் லாஸ் வர்ற வழியிலே போச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? இப்போ 500 மைனஸ் 5,000 மைனஸ் 500னா 4,500 மிச்சம் இருக்குது. அதில் 4,000 ஷர்ட்டை தான் விற்றுருக்கான். ஸோ 4,500 மைனஸ் 4,000 போச்சுன்னா மீதி 500 ஷர்ட் இருக்கா? அந்த 500 ஷர்ட்டை விற்கலை. அப்போ என்ன அர்த்தம்? 500 ஷர்ட் கன்சைன்மெண்ட் முடிவில் இவர் கையிலேயே தான் இருக்குது. அதனால் மொத்தம் 18,250ங்கிறது வந்து 4,500 யூனிட்ஸுக்குன்னா 500 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் கிடச்சிரும். அதுதான் இந்த 2,01,250. அந்த 2,01,250 வந்து நம்ம பை சைடு எழுதுறோம். ஏன் பை சைடு எழுதுறோம்னா ஜென்ரல் ரூல் தான். நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எங்கே வரும்? கிரெடிட் சைடு வரும். அதே மாதிரி இதில் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கும் கிரெடிட் சைடில் வருது. தட்ஸ் ஆல். இப்போது இந்த சைடையும் இந்த சைடையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டாக லாஸான்னு கிடச்சிடும். இந்த சைடு வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட், இதே இந்த டோட்டல் அதிகமாக வந்து இந்த டோட்டல் கம்மியாக வந்துச்சுன்னா அது லாஸ். தட்ஸ் ஆல். இதுதான் கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த சம் ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து ஜென்ரலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுற மாதிரி எல்லா எக்ஸ்பென்ஸும் இங்கிட்டு போடுறோம், எல்லா சேல்ஸ் எங்கிட்டு போடுறோம், லாஸ் எங்கிட்டு போடுறோம். மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் லாஸும் க்ளோசிங் ஸ்டாக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். மற்றபடி இந்த சம் ரொம்ப ஈஸி. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சைனிக்கு நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். கன்சைனாருக்கு எல்லா எக்ஸ்பென்ஸுமே எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டோட முக்கியமான பாயிண்ட். தேங்க்யூ.